திரு ஸ்ரீனி பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் சுகந்தி அம்மா அவர்களுக்கும், கூடியிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை, இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான ஒரு தருணம். என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எதை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான வழிகாட்டலை நல்கி நமக்கு பேராசன் பூவேப்பா அவர்கள் ஒரு பாதையை திறந்து, சாளரத்தை திறந்து, கதவுகளை திறந்து காட்டியிருக்கின்றார். செல்ல வேண்டிய தூரம் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது, பல கல் தொலைவுக்கு அப்பால் இருக்கின்றது. ஆனால் அந்த பாடத்திட்டம் என்று வருகின்ற போது உள்ளபடியே அமெரிக்காவிலே 2க்கு 3க்கு மேற்பட்ட பாடத்திட்டங்கள் பின்பற்றப்பட்டு வந்தாலும் தரத்திலே மாணவர்கள் அணுகக்கூடிய ஒன்றாக இருப்பதாக பெற்றோர்களும் மாணவர்களும் அமெரிக்காவை கடந்த பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியரும் சொல்கின்ற பரிந்துரைக்கின்ற ஒரு பாடத்திட்டமாக அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்துடைய பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதை முழுமையாக வாசித்த நம்முடைய பேராசிரியர் டாக்டர் குவேப்பா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தற்போது பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பாடத்திட்டத்தோடு சிலவற்றை மேலும் இணைத்துக் கொண்டால் மேலும் அருமையாக பாடத்தை நடத்துவதற்கு ஆசிரியர்களுக்கு வலுவான ஒரு பிடிமானம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா அவர்கள் சொன்னது போல அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை மூலமாக, தமிழ் பல்கலைக்கழகத்துடைய அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை மூலமாக ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி பயிலரங்கினை நேரடியாக அழைத்து ஆண்டுதோறும் நடத்துவதற்கான கடப்பாடு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் வாரத்திற்கு 2 முறையாவது ஐயா அதை என்னிடத்திலே நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு அதை செய்து காட்ட வேண்டும், செய்து முடிக்க வேண்டும், நம்முடைய கடமை, உங்களுடைய துறையுடைய கடமை என்று எனக்கு ஒரு தூண்டுகோல் இட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே அது எங்களுடைய கடமையும் கூட. புதிதாக ஒவ்வொரு நாட்டையும், அந்த நாட்டுடைய தமிழ் பாடத்திட்டத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே பேராசிரியர் மருதூர் ஐயா அவர்கள், பேராசிரியர் கோப்பா அவர்கள் எல்லாம் சிங்கப்பூர் பாடத்திட்டத்தை எல்லாம் அவர்கள் ஏற்கனவே வழிநடத்தியவர்கள். அவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம், தற்போது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் இணைத்து கிட்டத்தட்ட ஒரு 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 கோணத்திலே இன்றைய அந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு காலத்திலே இன்னும் வேகமாக செல்வதற்குரிய சில புதிய அணுகுமுறைகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடத்திட்டங்களில் நாம் எப்போதும் நழுவி செல்லவே கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த பாடத்திட்டம் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் உருவாக்கி இருக்கின்ற பாடத்திட்டம் ஒரு மாணவனை உருவாக்குவது மட்டுமல்ல அதனுடைய கடமை. அது ஒரு நல்ல ஆசிரியை உருவாக்குகின்ற தகைமையும் தன் உள்ளே கொண்டிருக்கிறது என்றுதான் என்னை போன்ற சிறியனுடைய கருத்தும் அதுதான். ஒரு ஆசிரியரை உருவாக்குகின்ற அதே வேளையிலே நல்ல மாணவனுக்கு தமிழ் கல்வியை கொண்டு சேர்க்கின்ற அந்த வேளையிலே 2 கோணங்களில் கூடுதலாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒன்று பேச்சு தமிழ். இந்த பேச்சு தமிழ் என்று சொல்லும் போது நாம் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் பேச்சு தமிழ் என்று சொல்லும்போது கொச்சையாக பேசுகின்ற வழக்கத்தினை பொதுவெளியிலே, குறிப்பாக குடும்பத்திலே நண்பரோடு உரையாடல் செய்யும் போது, வெவ்வேறு இடங்களிலே பொதுவெளியிலே, ஒரு சந்தைக்கு செல்லும் போது, மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தைக்கு செல்லும் போது பொதுவெளிகளிலே கொச்சையான தமிழை பயன்படுத்துகின்றார்கள். வகுப்பறை, மேடை என்று வரும்போது நாம் ஒரு முறையான தமிழை பயன்படுத்துகின்ற இடத்தில் இருக்கின்றோம். ஆனால் ஈழத்தமிழர்கள் பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் வேறுபாடு இல்லாமல் அதை பின்பற்றுகின்ற ஒரு முறைமையை கடைபிடித்து வருகின்றார்கள். அதை நோக்கி செல்வதுதான் நமக்கும் சரியாக இருக்கிறது என்று இன்றைய சூழ்நிலையில் நான் அதை கருதுகின்றேன். ஆக பேச்சு வழக்கிலே தமிழ் பிள்ளைகளை நாம் முழுமையாக கொண்டு வரும் போதுதான் இந்த பாடத்திட்டமும் முழுமையாக பலனளிக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பேச்சு வழக்கிலே இந்த கான்வர்சேஷனல் தமிழ் என்று இன்றைக்கு மொரிஷியஸிலே அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். ஏனென்றால் வெறும் பாடத்திட்டத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பதிலே பலனில்லை. மொரிஷியஸ் போன்ற நாடுகளில், மொரிஷியஸ், ரியூனியன் போன்ற நாடுகளில் எல்லாம்
இந்த பாடத்திட்டத்தை சொல்லிவிட்டு அத்துடன் மறந்து விடுகிறார்கள். நல்ல வேளை அமெரிக்காவில் இருப்பவர்கள் தன்னுடைய குழந்தைகளோடு பேர பிள்ளைகளோடு பேசும்போதாவது வீட்டிலாவது தமிழ் பேசுகின்றார்கள். ஆனால் இது போன்ற சூழல் இல்லாத இடத்திலே பேச்சு தமிழை நாம் பழக்கி வகுப்பறையிலே பாடத்தமிழ் முறையான பாடத்திட்டத்தை நடத்தும் பொழுது நமக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த பர்மாவில ஒரு ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள், ஒரு ஸ்லோகன், ஒரு எழுச்சி மிக்க ஒரு முழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோம் என்பதை ஒரு முழக்கமாக வைத்திருக்கிறார். அது எந்த வகுப்பறைக்கு சென்றாலும் சரி, ஒரு நல்ல கூட்டங்களுக்கு சென்றாலும் சரி, இந்த முழக்கத்தை அவர்கள் சொல்லிவிட்டு தான் அடுத்ததாக எதற்குள்ளும் செல்வார். பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோம். அப்படின்றால் நம்முடைய படிப்பினை முழுமையாக அறியாத நம்முடைய முன்னோர்கள் கூட, சாதாரண தொழிலை செய்திருந்த முன்னோர்கள் கூட முறையாக தமிழை பேசினார் என்பதை நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். அப்ப தற்போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் பார்க்கலாம். வகுப்பறைக்கு வெளியிலேயே தமிழ் கல்வியை அவர் தொடக்கி விடுகின்றார்கள். இப்போ ஒரு பாடத்திட்டம், ஒரு வகுப்பில் இருந்து தமிழ் பாடத்திற்காக 2வது தளத்திற்கு பள்ளிக்கூடத்துல அவர்கள் செல்ல வேண்டும். அப்ப தமிழ் ஆசிரியர் கீழே வந்து அந்த 3ஆம் வகுப்பு இல்ல 2ஆம் வகுப்பு மாணவர்களை, அந்த 30 மாணவர்கள் என்று சொன்னால் 30 மாணவர்களையும் அவர்கள் நேராக, இன்னைக்கு நம்ம லிப்ட் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மின் ஏணி வழியாக அவர்கள் அழைத்து செல்வார்கள். அப்ப அனைத்து பிள்ளைகளையும் உள்ளே பாதுகாப்பாக உள்ளே அழைத்து விட்டு அவர் சொல்வார்கள், நாம் இப்போது மின் ஏணிக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். மின் ஏணியுடைய பொத்தானை நாம் அழுத்துகின்றோம். 2ஆம் தளத்திற்கு இந்த மின் ஏணி செல்ல இருக்கின்றது. முதல் தளத்தை இப்போது கடந்து கொண்டிருக்கின்றது. இது 2வது தளத்திற்கு வந்து அடைந்து விட்டது என்று மின் ஏணி என்ற அந்த சொல்லாடலை தினந்தோறும் நாள்தோறும் அந்த ஆசிரியர் பயன்படுத்தும். அப்படி அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் மாணவர்களிடத்திலே அந்த சொற்களை மனதில் பதிய வைக்கின்ற விதமாக அவர்கள் மீள 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 அந்த பயிற்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்பறைக்கு வெளியில் இருந்து இந்த தமிழ் பயிற்சியை தொடங்குகின்றார்கள். அது போன்ற ஒரு திட்டத்தை நாமும் பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கு இடத்திலும் ஆசிரியரிடத்திலும் தான் இருக்கின்றது. நல்ல தரமான ஒரு பாடத்திட்டத்தினை நமக்கு நமக்கு ஆத்தா நமக்கு தந்துவிட்டது. அதை முழுமையாக நாம் பட்டை திட்ட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பயிற்சிகளை தர வேண்டும். வகுப்பறைக்கு போகும்போது ஒரு பாடத்தை தொடர்ந்து வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக மலேசியாவிலோ சிங்கப்பூரிலோ வேறு அது போன்ற கீழ் நாடுகளுக்கெல்லாம் அந்த தலைப்பை ஒட்டி அவர்கள் முதலில் கலந்துரையாடுகின்றனர். கலந்துரையாடலை மாணவரிடத்திலே செய்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக சுதந்திர தேவி சிலை என்று ஒரு தலைப்பு வைத்துக் கொண்டால், அந்த சுதந்திர தேவி சிலையை பற்றி இது எங்கே இருக்கிறது, உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு விடயமாக சொல்லுங்கள் என்று மாணவரிடத்துல அவர்கள் கேட்பார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மழலை தமிழிலே அப்படி தட்டு தடுமாறி அவர்கள் பேசுகின்ற அந்த அந்த பேச்சினை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஒவ்வொரு இடத்திலும் திருத்திக் கொண்டே வருவார். அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல ஆங்கிலத்திற்கு அப்படியே சுவிட்ச் ஓவர் என்று சொல்லுவாங்க, அப்படி மாறுகின்றார்கள். அந்த இடத்துல மேலும் தமிழுக்கு கொண்டு வருவார். இப்படி கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு அந்த பாடம் ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் அவங்க ஒரு அட்டை தயாரிச்சுக்காங்க. சுதந்திர தேவி சிலை எங்கே அமைந்துள்ளது என்று கேட்டு ஒரு அதற்கு கீழே வந்து ஒரு பெரிய வட்டம் போட்டுருவாங்க. ஒரு ஒரு பெரிய வட்டக்குறி போட்டுருவாங்க. அப்ப அவர்கள் நியூயார்க்ல இந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது என்று அவர்கள் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இது அவர்களுக்கு தெரிந்த தமிழை மிக அருமையாக செய்கின்ற இது போன்ற பயிற்சிகளுக்குள்ளே அவர்கள் செய்வார்கள். ஒரு பாடத்திற்கு முன்பு பயிற்சி மிக மிக முக்கியமாக இருக்கு. இது யாரால் கொடையாக தரப்பட்டது, நன்கொடையாக தரப்பட்டது என்று கேட்டால் கீழே அவர்கள், ஏன்னா அந்த இதுக்கு முன்பே நீங்க கலந்துரையாடல் செய்யும் போதே நம்ம இது பிரான்ஸ் தேசத்திலிருந்து அமெரிக்காவிற்கு கொடையாக வழங்கப்பட்ட இந்த செய்தி எல்லாம் சொல்லுவோம். இது போல செய்திகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் கைகள் தங்கள் பிஞ்சு கைகளால் அப்படியே அந்த அட்டைகளில் அவர்கள் எழுதுவார்கள். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பணிதான். ஐயா சொன்னது போல வாரத்திற்கு ஒரு நாள் தான் நமக்கு வகுப்பு. அதற்குள்ளே நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த உரையாடலை பின்பு அழகாக நாம் வாக்கியமாக எழுதுவது அதெல்லாம் செய்து கொண்டால் மிக அருமையாக இருக்கும். பாடத்திட்டத்தை தவிர தனியாக ஆசிரியர்கள் கையேடு என்று இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆசிரியர்கள் கையேடு இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இன்னும் விரிவாக எப்படியாக அவர்கள் நடத்த வேண்டும் என்பதற்கான பாடத்திட்ட கையேடு என்பது கூட ஒரு நூலாகவே தயாரிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த கையேடு என்பது ஆசிரியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மறைநூலாக, ஒரு வேத புத்தகம் போல அமைந்திருக்கும் என்பது ஒரு ஒரு உண்மை.
இது போல புதிய புதிய செய்திகளை இன்றைக்கு தமிழ் கல்வியில் அயல்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் எடுத்து செல்கிறார்கள். நேரம் நீங்க நீங்க வந்து கரையோரத்திலே பூந்தோட்டம், இப்ப நீங்க சிங்கப்பூருடைய ஓரத்துல எல்லாம் ஆத்தங்கரை ஓரத்துல கரை ஓரத்துல இந்த பூந்தோட்டங்கள் வளர்ப்பாங்க. இந்த ஆற்றங்கரை ஓரமா இந்த தொழிலாளர்களிடத்திலே பேசிவிட்டு அவர்களுக்கு உரையாடல் செய்துவிட்டு அது எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், வந்து அதை தமிழில் அவர்கள் எழுதிட்டாங்க. இப்படி வகுப்பறைக்கு வெளியில் நம் நம்முடைய பாடத்திட்டங்களை நீங்கள் கண்டு களித்த ஒரு தைப்பூச திருவிழாவையோ இல்லை அந்த நாட்டுடைய தேசிய விழாவை பற்றியோ வந்து அவர்கள் வகுப்பறைகளை மிக சிறப்பாக அவர்கள் வெளிப்படுத்தினால் இந்த இந்த பாடம் என்பது எப்போதும் அவருடைய நினைவுல வரும். இல்லாவிட்டால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இதை பயில வேண்டும் என்று அவர்கள் மனதிலே கருதி கொண்டு அந்த நாளுக்காக மட்டும்தான், அந்த நாளுக்கு முதல் நாள் இரவு மட்டும்தான் அவர் நினைத்து பார்ப்பார். அந்த வகையிலே சூழலுக்கு ஏற்றாற் போல அமெரிக்காவை மையமாக வைத்திருக்கின்ற சுதந்திர தேவி சிலையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கனுடைய சிலையோ மார்ட்டின் லூதர் கிங்குடைய சிலையோ இல்ல நம் தமிழ் ஆசிரியர்கள் பல்வேறு பல்வேறு தமிழ் ஆசிரியர் இருக்கிறார்கள் அங்கே இருந்து பெரிய சேவையில அவர்களை பற்றியோ மிக முக்கியமான இடங்களை பற்றி ஒற்றுமை சிலையை பற்றியோ ஒற்றுமையை கூறுகின்ற பல்வேறு விடயங்களை பற்றியோ அவர்கள் படிக்க வேண்டும். பாடமாக எடுத்து அதை தமிழில் படித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர் தமிழ்நாட்டை பற்றி அறிய வேண்டியது மிக முக்கியம். கூடவே அதை காட்டிலும் அவர் வாழ்கின்ற நாட்டிலே இருக்கக்கூடிய இடங்களை பற்றியோ அந்த சூழலை பற்றியோ அங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களை பற்றியோ அருங்காட்சியங்களை பற்றியோ அவருக்கு பயிற்சி கொடுத்தால் அவர்கள் இன்னும் ஒட்டுதலாக அதை பற்றி அவர்கள் எழுதுவார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் சொந்த நாட்டுக்கு வந்து செல்கிறார்கள். அவர்கள் கண்டு கழித்த அந்த கிராமத்தை பற்றியோ அவர்கள் கண்டு கழித்த அந்த தேர் திருவிழாவை பற்றியோ அவர்கள் ஊருக்கு வந்த பிறகு எழுதுகின்ற அந்த வகையிலாகும் நாம் இரண்டு பாணியிலும் அந்த பிள்ளைகளை நாம் அவர்களை ஆயத்தப்படுத்தலாம். இப்படி சூழலுக்கு ஏற்ப அந்த பாடத்திட்டத்தினை கொஞ்சம் மாற்றி ஆசிரியர்களும் பயிற்றுகின்ற இந்த சூழல், அதற்கு பிறகு வாக்கியங்கள் அமைத்தல், இதுக்கு பெரிய படங்கள் கொடுத்து படங்களை அதிகமாக மாற்றி, இது செயற்கை நுண்ணறிவு காலமாக இருப்பதால் ஐயா அவர் சொன்னது போல ஒரு கீரை விற்பவரை ஆகுப்பெயரை என்பதை கீரை விற்கின்ற ஒரு பெருமாட்டியை கொண்டு அதை எப்படி அவர்கள் அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை அவர் சூத்திரப்பெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், உட்பாலாம் சொல்ல வேண்டாம், நீ இதிலிருந்து சொல், ஒரு இன்னைக்கு பார்க்கின்ற அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற ஒரு எடுத்துக்காட்டுகின்ற எடுத்துக்காட்டுகின்ற அந்த தன்மைதான். அதுதான் ஐயா சொன்ன செய்தியிலிருந்து தான் இன்னைக்கு இன்றைக்கு எப்படி நாம் கொண்டு போகிறோம் பாடத்திட்டத்தை அப்படின்றது. இது போல பல விடயங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை ஐயா சொன்னது போல, ஐயா வழிகாட்டியதை போல அவர்கள் வழிகாட்டுதலிலேயே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஒரு வாரம் அல்ல 10 நாட்கள் வரை எங்களால் பயிற்சி கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் இங்கேயே தங்கி இருந்து அதற்கான பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டு செல்லும் போது இன்னும் வீச்சுடன் உங்களால் அதை மாணவர்களுக்கு கொண்டு செலுத்த முடியும். அதற்கான முழுமையான திட்டத்தினை நாங்கள் தயாரிப்போம். உங்களுடைய பாடத்திட்டத்தை ATAKவுடைய பாடத்திட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டு கல்விக் கழகத்துடைய பாடத்திட்டத்தினை அப்படியே எடுத்துக்கொண்டு அதிலிருந்து உங்களுக்கான பயிற்சிகள் நாங்கள் கூடுதலாக தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஐயா அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே அரசு செல்லையா அவர்கள் ஐயா அவர்களுடைய அந்த அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நண்பர் ஸ்ரீனி ஐயா அவர்களாம் இருக்கிறார்கள். ஸ்ரீனி பிரபாகர் ஐயா போன்றவர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு நாம் இந்த பாடத்திட்டத்தை எடுத்து செல்வோம். முழுமையாக அடுத்த முறை நான் இந்த பாடத்திட்டத்தினையும் ஐயா வரும்போது எனக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு மறுமுறை நான் உங்களோடு மேலும் பல தகவல்களை பரிமாறிக்கொள்வேன் என்று சொல்லி விரைவில் நாம் தமிழ் பல்கலைக்கழகத்திலே அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்துடைய ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி பயிலரங்கில் சந்திப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.